ஒரு பாவத்தை செய்கிற நேரம், செய்ய போகிற நேரம், அந்த பாவத்தில் உள்ள தீங்கை பற்றி யோசிக்கணும். இதை செய்கிறதுனால எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன, தீமை என்ன? பாவம் என்பது நஞ்சு பூசப்பட்ட ஒரு சுவையான உணவை போன்றது பாவம். அறிஞர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க அறிஞர்கள்? பாவம் என்பது நஞ்சு பூசப்பட்ட சுவையான உணவு. சுவையான உணவுக்கு மேல் நஞ்சு பூசிருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம சாப்பிடும், ருசியாக இருக்கும். சாப்பிட்டு முடிஞ்சுக்க போகிற அதில் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு முடிஞ்ச போகிற அதில் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இது போலதான் பாவம் ஒரு தற்காலிகமான ஒரு இன்பத்தை எங்களுக்கு தரும், ஆனால் நிரந்தர மனக்கவலையை பின்னால் ஏற்படும். ஒரு 2 நிமிஷத்துக்காக வேண்டி தன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கௌரவத்தையும் இழந்துருவாங்க, கண்ணியத்தையும் இழந்துருவாங்க. பார்க்குறோமா இல்லையா? விட்டு வெளியே வர இயலாது. எவ்வளவு பெரிய மனுஷரா இருந்தார் அவர், எவ்வளவு கண்ணியத்தோட வாழ்ந்தாரு. இன்றைக்கு பாருங்க, விட்டு வெளியே வர இயலாது. நான் தான் இந்த சமூகத்துல தலைவன், இந்த சமூகத்துல பெரிய போராளி, இந்த சமூகத்தை கட்டி காத்தது நான் தான் என்று மமதை அடித்தவர்களை எல்லாம் அடித்து விரட்டி இந்த நாட்டை விட்டு அல்லது உலகத்தை விட்டு விரட்டிய அளவுக்கு அல்லாஹ் மாத்துகிறான். நம்ம கண் கூட பார்க்கிறோம் எத்தனை அத்தாட்சிகள். ஏன்? குல் இல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா நானவங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நானவங்களுக்கு ஆட்சியை பறிக்கிறான். நானவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான், நாடியவங்கள இந்த கண்ணியத்தை எடுக்கிறான். நான் ஏண்ட கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் கட்டுப்படுறதுல தான் இருக்குதுன்னு ஒருத்தன் நினைச்சான் என்றால் பாவத்துல கண்ணியத்தை தேட மாட்டான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் உரியது, பாவிகளுக்கு அல்ல. நான் நல்லா யோசிக்கணும். அவனே பாவம் செஞ்சா ஒரு நிமிஷம் பாவம், அது ஒரு நிமிஷம் இன்பம். அதுக்கு பின்னால வாழ்நாள் முழுக்க இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைகள் வரும். இப்ப பாவங்கள் செய்ய சுவையத்தான் இருக்கும். இளமை பருவத்தில் செய்கிற பாவங்கள் சில பொழுது முதுமையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இளமை பருவத்தை நாங்க நல்ல முறையில பயன்படுத்தினால் அல்லாஹ் ஹிக்மத், அறிவை, ஞானத்தை தருவான். அறிஞர்கள், இமாம்கள், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வோடு இருப்பார்கள் இளைஞர்கள், ரசூலுல்லாஹ்வோடு இருப்பார்கள் இளைஞர்கள். ஏன்? அவர்களுக்கு விளையாட தெரியாதா? அல்லது அவங்களுக்கு ரோட்ல சுத்தி தெரிய தெரியாதா? அவங்களுக்கு ஃபன்னா ஜொலியா இருக்க தெரியாதா? அவங்களுக்கு இந்த வாழ தெரியாதா? தெரியும். அவங்க எல்லாரும் நினைச்சது என்னென்றால், எங்களோட வாலிபத்தை நல்ல முறையில கழிக்கணும். வாலிபத்தை நல்ல முறையில குர்ஆனை படிக்கிறது, தஃப்சீரை படிக்கிறது, ஹதீஸ்ல படிக்கிறது, ஒழுக்கங்களை படிக்கிறது. எங்கட பிள்ளைகள் அதில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, இளமையை வீணாக்கிறாதீங்க. 10 வயசுல இருந்து 11 வயசுல இருந்து குர்ஆனோடு தொடர்பாகுங்கள். 13, 14 வயசு